सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। ध्रुव उवाच सोऽयं शमो भगवता सुखदुःखहतात्मनां दर्शितः कृपया पुंसां दुर्दर्शो अस्मद्विधैः तु यः अथापि मे अविनीतस्य क्षात्रं घोरम् उपेयुषः सुरुच्य दुर्वचो बाणैः न भिन्ने श्रयते हृदि पदं त्रिभुवनोत्कृष्टं जिगीषोः साधु वर्त्म मे ब्रूहि अस्मत्पितृभिः ब्रह्मन् अन्यैः अपि अनधिष्ठितं नूनं भवान् भगवतो यो अङ्गजः परमेष्ठिनः वितुदन् अटते वीणां हितार्थं जगतो अर्कवत्। ஸ்வயம்புவ மனுனுடைய வம்சத்தில் உத்தானபாதருக்கு ரெண்டு மனைவி சுருச்சி சுனீதி, அதில் துருவன் உத்தமன் அவரவருடைய குழந்தைகள். இதில் துருவன் சுருச்சியினால் ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகள் கூறப்பட்டு ஒரு வருத்தத்தோட அம்மாட்ட கேட்குறார். அம்மா அட்வைஸ் பண்ணுறா, நீ கிளம்பு, நீ போய் பகவானை நீ போய் தியானம் பண்ணேன்னா அவன் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லும்பொழுது நடுவில் நாரதர் வரார். நாரதர் வந்த உடனே இங்கே தத்துவோபதேசம் பண்ணுறார் குழந்தைக்கு, 5 வயசு குழந்தைக்கு. இங்கே எப்படி இவ்வுலகத்தில் ஒரு சமத்துவத்தோடு இருக்கணும், சமபாவத்தோடு நீ மனுஷாலை பார்க்கணும். மனுஷா பலவிதமாக இருப்பா. 3 வகையான மனுஷாலை பற்றி சொல்கிறார் நாரதர் அழகா. எப்படி குண ஆதிக்கம், குண அதமம் அண்ட் சமம், இப்படி மனுஷாலை நம்ம 3 கேட்டகரிஸாக பிரிச்சுட்டோம்னா கூட ஒருத்தர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறது தெரியணுமோ இல்லையோ, அந்த மாதிரி நீ ஒரு ஆட்டிடியூடோடு இருந்தேன்னா உனக்கு நீ இதில் என்ன அவமானம் சம்மானம்ங்கிறத பற்றி நீ யோசிக்கவே வேண்டாமே, உத்கிருஷ்டம் பதம்ங்கிறதெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டாமேன்னு குழந்தைக்கு சொல்லி பார்க்குறார். துருவன் ஒன்று கிளவர், இன்னொன்று அந்த அந்த சம்ஸ்கார வாசனை எவ்வளோ பலமாக இருக்குது பாருங்கோ. முந்தின ஜென்மாவில் ஏகாகிர சித்தத்தோடு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தா கூட ஒரு க்ஷணம் அந்த ராஜ வாழ்க்கை வேணும்னு தீர்மானம், அதனால ஒரு மேன்மையான பதத்தை அடையணுங்கிற ஒரு தீவிர ஆசை மைண்டில். அது மேலும் இந்த க்ஷத்ரிய தர்மத்தில் பிறந்ததுனால க்ஷாத்திரம் கோரம் உபேயுஷகாங்கிற நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, கிருபையோடு காண்பிச்சிருக்கேள் இந்த வழியை, வாஸ்தவம்தான். ஆனால் எங்களை போல இருக்கிறவாளுக்கு இது எப்படின்னா ஒரு அந்த அந்த க்ஷத்ரிய தர்மத்தில் ஊறி இருக்கேன் இல்லையா. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்ஸுங்கிற அவிநீதஸ்யங்கிற. அந்த அவிநீதஸ்யங்கிறத 2 வகையாக நம்ம பார்க்கலாம். ஒன்று உபநயனம் ஆகாததுனால, சாஸ்திர வழியில் வராததுனால அந்த ஒரு வினயம், ஒரு டிசிப்ளின்னுங்கிறது இது வரைக்கும் இன்னும் வரல, குழந்தை பருவத்தில் இருக்கிறதுனால. இன்னொன்று, இத்தனை நேரம் நாரதரும் தத்துவோபதேசம் பண்ணியிருக்காரு, அந்த தத்துவோபதேசத்துக்கு ஏற்ற மாதிரி தானும் ஒரு சம்டைம்ஸ் தனக்கா வரலன்னா, தான் படித்து வரலன்னா இன்னொருத்தர் சொல்லி வரலாமோ இல்லையோ, அப்படியும் எனக்கு இல்லை. ஏன்னா என்னுடைய ஸ்வபாவம் மேலோங்கி நிற்கிறதுங்கிறது இந்த குழந்தை அவேர்னஸ். அண்ட் சுருச்சி சொன்ன வார்த்தையில் அப்படியே உடஞ்சிருக்கு என்னுடைய ஹிருதயம். நீங்கள் சொல்கிற வார்த்தை அதில் போய் உட்காரல. எனக்கு உத்கிருஷ்டமான பதம் வேணும். நீங்களோ ஊரெல்லாம் சுற்றின்னு இருக்கேள், உலகத்துக்கு நன்மை பண்ணுறதுக்காக நீங்கள் சுற்றின்னு இருக்கேள், அதனால் நீங்கள் தான் பெஸ்ட் பர்சன் டு அட்வைஸ் மீ அப்படின்னு துருவன் கேட்டு முடிக்கிறாங்க. 39லேருந்து ஆரம்பிக்கணும். மைத்ரேய உவாச்ச இத்யுதாகிருதம் ஆகர்ணிய பகவான் நாரதஸ்ததா பிரீதா பிரத்யாகதம் பாலம் சத்வாக்கியம் அனுகம்பயா. நாரதரோட இதுவே என்னன்னா, ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு, நம்ம கொடுக்குற உபதேசத்துக்கு இவர் பாத்திரமாக இருப்பானா இல்லையாங்கிறத தீர்மானம் பண்ணமோ இல்லையோ. அதனால நாரதர் முதல்ல சொல்லி பார்க்குறார், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற. இப்போ அந்த பிராச்சீன பர்ஹிஸுக்கெல்லாம் சொல்லும் பொழுது, பிராச்சீன பர்ஹிஸ் தான் நினைக்கிறேன், அவளுடைய குழந்தைகள்லாம் வரும்பொழுது நாரதர் போய் உபதேசம் பண்ணுறச்சே கிளம்பிடுறா இது பண்ணுறதுக்கு இல்லையா.
தபஸ் பண்ணுறதுக்காக அவள் கிளம்பிடுறா. ஆனால் இங்கே துருவன் வந்து அப்படியும் தீர்மானமாக இருக்காங்கிறத பார்க்குறார். இதி உதாகிருதம் இவ்வாறு கூறப்பட்டவரான இதி உதாகிருதம் இவ்வாறு கூறப்பட்டதை கேட்டுவிட்டு துருவன் சொன்னதை கேட்டுட்டு பகவான் நாரதரானவர் ததா அப்பொழுது பிரீதசன்னு இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன சொல்கிறான், க்ஷத்ரியனா இருக்கேன், என்னால் நீ சொல்கிறத கேட்க முடியாதுன்னு சொல்கிறதுல என்ன சந்தோஷம்னா அவேர்னஸ். அந்த குழந்தைக்கு தன்னுடைய கோல் பற்றி ஒரு தீவிரமான ஒரு ஆக்ரகம் நிர்பந்தம் இருக்குது. சில சமயம் அது கூட வந்து நன்மையில் தான் முடியும், நல்ல விஷயத்தில் தானே ஆசைப்படுறான் அந்த குழந்தை. அதனால் பிரீதகா சந்தோஷப்பட்டு கொண்டு தம் பாலம் அந்த குழந்தையிடம் சத்வா அனுகம்பையா ஒரு அனுகம்பா ஒரு ஆசை, அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பத்தி, அவனுக்கு வந்து நல்லது பண்ணணுங்கிற ஒரு ஆட்டிடியூட்னால சத்வாக்கியம் நல்ல வார்த்தைகளை பிரத்யாக தம் பாலம் பிரதி ஆக அந்த குழந்தையை நோக்கி கூறுகிறார் நாரதர். இத்யுதாகிருதம் ஆகர்ணிய பகவான் நாரதஸ்ததா பிரீதப் பிரத்யாகதம் பாலம் சத்வாக்கியம் அனுகம்பயா. நாரத உவாச்ச ஜனன்யா அபிஹிதः பந்தாः சவை நிஸ்ரேயசஸ்யதே பகவான் வாசுதேவஸ்தம் பஜ தத் பிரவணாத்மனா. ஜனன்யா அபிஹிதா பந்தாக, அம்மா தாயார்னால அபிஹிதா கூறப்பட்ட பந்தாக வழி, அது என்ன? தே நிஸ்ரேயசஸ்ய அபிஹிதா பந்தாக, உனக்கு நிஸ்ரேயசஸ்ய நிஸ்ரேயசஸ்ய அபிப்ரேதாத்தஸ்ய பந்தாக தே அபிஹிதா. இது வந்து இது அந்த மார்க்கத்துக்கு எடுத்துக்கணும். அதாவது உனக்கு உங்கள் அம்மா கூறின மார்க்கம்ங்கிறது எப்படி இருக்குன்னா அது வந்து நிஸ்ரேயசஸ்ய மார்க்கா, இப்போ ஒரு ஒரு மேன்மைக்கு உகந்ததான ஒரு மார்க்கம். இது வந்து மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டியை பற்றி சொல்லலை. நிஸ்ரேயஸுங்கிறது அந்த பாதை இன்ஃபேக்ட் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் யூ டு மோக்ஷம்ங்கிறதுக்காக நிஸ்ரேயசஸ்ய பந்தாகங்கிறான். ஒரு பெரிய மேன்மைக்கு உண்டான மார்க்கமாக இருக்குது உங்கள் அம்மா உனக்கு சொன்ன இந்த மார்க்கம். ஸோ தே உன்னுடைய ஜனன்யா தாயினால் பந்தாக அபிஹிதா ஒரு மார்க்கமானது கூறப்பட்டது. அது என்னன்னா பகவான் சஹாவை வாசுதேவா நிஸ்ரேயசஸ்ய தத்து பிரவணாத்மா. இது வந்து இதை ரெண்டு இடத்துல நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று நிஸ்ரேயசஸ்ய பந்தாகங்கிறதோட கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பகவான் வாசுதேவன் தான் நிஸ்ரேயசஸ்ய பந்தாக, அவனை நீ பிரவணாத்மனா பஜ, அவனை ஒரு ரொம்ப ஒரு ஒரு பிரவண ஆத்மனான அவனிடத்தில் ஈடுபட்ட மனதை கொண்டு மனதை செலுத்தி அவனை நீ பூஜிக்க வேண்டும். பஜி இது வந்து மேன்மையை காட்டுபவரான வாசுதேவர்னு சில இடங்களில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா. அப்படி அதை வந்து கனெக்ட் பண்ணிக்காதீங்கோ, ஏன்னா இது ஷஷ்டி விபக்தியில் இருக்கிறதுனால இதை வந்து இந்த பந்தாகாவோட தான் அதை கனெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் கீழே ஸ்ரீதர் சுவாமியும் சொல்லியிருக்கார், அபிப்ரேதார்த்தஸ்ய பந்தாகான்னு போட்டிருக்கார். அபிப்ரேதார்த்தம்னா தனக்கு விருப்பப்பட்டதான விஷயம் அடைவதற்கு என்ன ஒரு மார்க்கம் உண்டோ அந்த மார்க்கம்தான் தே ஜனன்யா அபிஹிதா, உன்னுடைய தாயார்னால கூறப்பட்டது உனக்கு. இது ஒரு நல்லத்துக்கு உண்டான வழி. பகவான் வாசுதேவா ஏவ சஹா பந்தாக, அந்த வழி என்னதுன்னா இந்த பகவான் வாசுதேவர் தான் அந்த மார்க்கம்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லியிருக்கு. இதை அங்கே கனெக்ட் பண்ணிடுறோம். சரியா? ஸோ நிஸ்ரேயசஸ்ய பந்தாக யாரு? அந்த மார்க்கம் பகவான் வாசுதேவன், அவன்தான் மார்க்கமும் அவன்தான், அந்த மார்க்கத்தினுடைய லட்சியமாக இருப்பவனும் அவன்தான். அதில் அது த மீன்ஸ் அண்ட் தி எண்டு ரெண்டுமே அவன் தானே, அதில் தனியாக வேறுபட்டது கிடையாது. மீன்ஸ் என்ன அப்படின்னா பகவத் தியானம், எது எண்டு அப்படின்னா பகவத் தியானம் அல்லது பகவத் சாயுஜ்யம் மோக்ஷம், எது எடுத்தாலுமே அந்த பகவானிடத்தில் ஒன்றி இருப்பதுங்கிறது தான் மீன்ஸாகவும் ஆயிடுறது, அதுதான் எண்டாகவும் ஆயிடுறது. அது ஆறும் பேரும்னு சொல்லுவாளே தமிழ்ல. சொல்லுங்க. ஆறும் பேரும், ஆறும் அதே பேரும் அதே. ஓ, ஆறும்னா ஆறும்னா வழி, ஓகே, பேரும்னா அடைய வேண்டியது. ஓ வழியும் அவன் தான், அடையப்பட வேண்டியவனும் அவன் தான். சூப்பர். ஆறும் பேரும் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன்.
சரி, நைஸ். பிரவணாத்மனா தத் பிரவண ஆத்மனா, ஆறும் பேரும். தத் பிரவண ஆத்மனா தஸ்மின் பிரவணः ஆத்மா யஸ்ய. அப்புறம் அந்த பகவானிடத்திலேயே பிரவணன்னா இந்த கீழ் நோக்கி ஒரு நதி போகிறது இல்லையா, அந்த நதி வந்து தன்னுடைய லட்சியத்தை நோக்கி ஆட்டோமேட்டிக்காக போகும். அது ஒரு கீழ் நோக்கு, நிம்ன தேசம் பிரதி கச்சதி அப்படிங்கிறது பிரவண அப்படின்னு பேர். அதாவது இட் வில் ஒரு எக்ஸ்டர்னல் புஷ் இல்லாத தானாக அது போய் சேர்றது. அந்த மாதிரி அந்த ஆத்மா வந்து பகவானிடத்தில் ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த சிந்தனை போய் நிற்கிறதான், நம்ம பிடிச்சி வலுக்கட்டாயமாக நிற்கிறது இல்லை. அதுதான் அந்த தத்பிரவண ஆத்மனாங்கிறார். அவனிடத்தில் ஈடுபடுத்தின, அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஈடுபடுத்தின ஒரு ஆத்மாவை கொண்டு தம் பஜ சொல்வாளே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கு. அது ஆமாம், தத் அனுகிரகம் வரணும் இந்த இடத்துல. தத்பிரவண ஆத்மனா அவனிடத்தில் ஈடுபட்ட ஒரு மனதை கொண்டு தம் பஜ அவனையே நீ வந்து பூஜி. ஸோ ஜனன்யா அபிஹித பந்தாக சவை நிஸ்ரேயசஸ்யதே பகவான் வாசுதேவா தம் பஜ தத் பிரவணாத்மனா. அது அடுத்த சென்டென்ஸாக ஆயிடுறது. ஸோ உனக்கு உங்கள் அம்மா கூறின பாதைங்கிறது நிஸ்ரேயசஸ்ய பந்தாக, உன் விருப்பத்தை அடையக்கூடியதான பாதை எதுன்னா பகவான் வாசுதேவா ஏவ, வாசுதேவன் தான் உன்னுடைய அந்த பாதை. அதனால் பிரவண ஆத்மனா ஒரு ஈடுபட்ட மனதோட நீ வந்து அவனை பஜி. தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் யஹா இச்சேத் ஸ்ரேயः ஆத்மனः ஏகமேவ ஹரேஹே தத்ர காரணம் பாதசேவனம். எவன் ஒருவன் யஹா ஆத்மனஹா ஸ்ரேயः இச்சேத், எவன் தனக்கு ஒரு ஸ்ரேயஸ் வேணும்னு ஆசைப்படுறானோ அவன் சஹா தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ஏகம் ஏவ ஹரேஹே பாதசேவனம் காரணம் தத்ர சஹா தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் யஹா ஸ்ரேயः இச்சேத் தஸ்ய ஹரிஹி தத்ர காரணம் பாதசேவனம். ஓகே. ஸோ யஹா எவன் ஒருவன் ஆத்மனஹா ஸ்ரேயா, தனக்கு வந்து ஸ்ரேயஸ் எது, எவன் ஒருவன் இந்த தனக்கு வந்து இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷ என்கிற அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறோமே, அந்த தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இது நாலுமே புருஷார்த்தங்கள். இந்த புருஷார்த்தம் ஏனும் எது ஸ்ரேயா, அந்த ஒரு மேன்மையான ஒரு பதவி இருக்கும் இல்லையோ நமக்கு லைஃப்பில். கோல்ஸுங்கிறது என்ன, புருஷானாம் அர்த்தா, ஒரு ஜீவனாக பிறந்தவனுக்கு கோல் அப்படின்னு எடுத்தோம்னா 4 விஷயங்கள் இருக்குது. அது தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம். இந்த இப்படிங்கிற ஒரு ஸ்ரேயஸ், அந்த ஸ்ரேயஸ் என்ன ஆத்மனஹா ஸ்ரேயஸ். இதில் வந்து காமம்ங்கிறது தர்மமான காமத்தை தான் சொல்கிறார். கிரஸ்தாசிரமத்துக்கு உண்டான ஒரு காம விஷயத்தை இங்கே சொல்கிறார். ஸோ தர்ம அர்த்த காம அண்ட் மோக்ஷம் 4மே வந்து லைஃப்பில் புருஷார்த்தங்களாக அமைகிறது. இது வந்து என்ன, இதுதான் மேன்மை, இதுதான் ஸ்ரேயஸ். ஆகையினால யஹா எவன் ஒருவன் ஆத்மனஹா தனக்கு தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ஸ்ரேயா இச்சேத், அறம்பொருள் இன்பம் வீடுங்கிற ஒரு மேன்மையான பதவியை அடையணும்னு ஆசைப்படுகிறானோ இச்சேத் தத்ர அந்த இடத்தில் அந்த விஷயத்தில், அதாவது இந்த ஸ்ரேயஸில் ஏகமேவ ஹரேஹே பாதசேவனம் காரணம் அஸ்தி. இதுக்கு காரணம், இதை அடைவதற்கு காரணம் என்ன, ஒன்னே ஒன்று தான் காரணம், ஏகமேவ காரணம். அது என்ன, ஹரேஹே பாதசேவனம். எல்லா நவவித பக்தியும் எடுத்துக்கோங்க. இந்த பாதசேவனம்ங்கிறது ஒரு இட் இஸ் ஜஸ்ட் அன் இண்டிகேஷன் ஃபார் ஆல் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் பக்தி, அவ்வளோதான். இது ஒண்டிதானா அப்படிங்கிறதுனால நம்ம கன்ஃபைன் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹரேஹே பாதசேவனம், ஹரியனுடைய பாதத்தை சேவிப்பதுங்கிறது இதுலேருந்து ஆரம்பித்து எல்லா விதமான பக்தி யோகம் வரைக்கும் நீங்கள் போயிடலாம், அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் யஹா இச்சேத் ஸ்ரேயா ஆத்மனஹா ஏகமேவ ஹரேஹே தத்ர காரணம் பாதசேவனம். தத்தாத கச்ச பத்ரந்தே யமுனாயாக தட்டம் சுச்சி புண்ணியம் மதுவனம் எத்திர சாநித்தியம் நித்யதா ஹரேஹே. இடத்த சொல்கிறார் இங்கே. அதுதான் குரோர் அனுகிரகேணைவ பூர்ணஹா புமானு பூர்ணஹா பவதீம். சுதாமா குச்சேலோபாக்கியானத்தில் வந்து குருவனுடைய எதுக்காக கண்ணன் வந்து சாந்தீபனி மகர்ஷியினுடைய ஒரு ஆசிரமத்தில் உட்காந்துட்டு குருகுலவாசம் செய்யணும், அதுக்கு வந்து சொல்கிறச்சே குரோஹோ அனுகிரகேண இவ, அந்த குருவனுடைய ஒரு அனுகிரகத்தினால தான் பூர்ணஹா பவதி புமானுங்கிறார்.
ஒரு ஜீவனாக பிறந்தவன் அவனுக்கு பூர்ணத்துவம் அடையணும்னா அந்த குருவனுடைய ஒரு அனுகிரகம் வேணுங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டாக பகவான் நின்னார் அங்க. தது தஸ்மாத் ஹே தாத்த குழந்தை, கச்ச நீ கிளம்பு, பத்ரந்தே உனக்கு நன்மை உண்டாகட்டும், யமுனாயாக சுச்சி தட்டம் கச்ச, எங்க போகணுங்கிறது இங்க பின்னாடி சொல்றார். யமுனாயாக தட்டம், யமுனையினுடைய கரை, அந்த கரை எப்படி இருக்கு? சுச்சி, நல்ல தூய்மையான யமுனக்கரைக்கு செல்ல வேண்டும். எப்படின்னா எத்திர எங்கு பகவானுடைய சாநித்தியம் எப்பொழுதும் இருக்கான். இன்னைக்கும் அந்த யமுனா நதிக்கரையில அவன் நடமாடுறான் தானே நம்ம சொல்றோம். அதனால நித்தியதா அந்த யமுனை நதிக்கரைங்கிறதுக்கு பேரே மதுவனம், புண்ணியம் மதுவனம், அது புண்ணியமான ஒரு மதுவனம். அங்க எத்திர எங்கு அந்த யமுனா நதிக்கரையில நித்தியதா தினந்தோறும், அதாவது சதா யதா ததா இதெல்லாம் பார்த்துருக்கோம். நித்தியதான ஒரு யூசேஜ் இங்க. நித்தியமும் அவன் நித்தம் எப்பொழுதும் ஹரேஹே சாநித்தியம் எத்திர வர்த்ததே, எந்த யமுனா தீரத்தில் அவனுடைய சாநித்தியம் அவனுடைய பிரசன்ஸ் இருந்துட்டே இருக்கோ அப்பேற்பட்ட யமுனாயாக சுச்சி தட்டம், அந்த தூய்மையான யமுனக்கரைக்கு கச்ச நீ போ. தத்தாத கச்ச பத்ரந்தே உனக்கு நன்மை உண்டாகட்டும். யமுனாயா ஸ்தட்டம் சுச்சி புண்ணியம் மதுவனம் எத்திர சாநித்தியம் நித்யதா ஹரேஹே. ஸ்நாத்வா ப்ராசஸையும் சொல்லிடுறார் குரு. ஸ்நாத்வா அனுசவனம் தஸ்மின்னு காலிந்தியா சலிலே சிவே கிருத்வா உச்சிதானி நிவசன்னு ஆத்மனஹா கல்பித ஆசனஹா. இங்கே அந்த மதுவனம்ங்கிறது அத்தியனாதி அபாவே அப்பி ஆத்மனஹ உச்சிதானி யோக்யானி தேவதா நமஸ்காராதீனி கிருத்வா அப்படிங்கிறார். யமனியமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இது என்ன? யமனியமத்தை எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு 6 ஸ்லோகத்தில் சொல்கிற போகிறார். அந்த தாரணாத்தியான சமாதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு 6 ஸ்லோகத்தில் பின்னாடி வரப்போகிறது அடுத்ததுலேருந்து. ஸோ இந்த இடத்துல என்ன? ஸ்நாத்வா முதல்ல குழி, அனுசவனம் ஸ்நாத்வா, அந்தந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன உண்டோ அனுசவனம், அதாவது அந்த புண்ணிய காலம் இருக்கோ இல்லையோ அந்த புண்ணிய காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த அந்த யமுன ஜலத்திலேயே குழி. ஸோ சிவே தஸ்மின்னு காலிந்தியாக சலிலே அனுசவனம் ஸ்நாத்வா, 3 வேளை ஸ்நானம் பண்ணிட்டு நீ ஆசனத்தில் உட்காந்து தியானம் பண்ணு. தஸ்மின் அந்த சிவே புண்ணியமான, சிவம்னா மங்களகரமான, காலிந்தியாக சலிலே அந்த காலிந்தி யமுனையினுடைய ஜலத்தில் ஸ்நாத்வா குளித்து விட்டு. எப்படி ஸ்நாத்வா? அனுசவனம், சவனம்னாலே அந்த சவிதா தேவதாவுனுடைய அனுஷ்டான டைம் இருக்கோ இல்லையோ அந்த டைம். ஈவந்தோ அந்த குழந்தைக்கு அத்தியனங்கள்லாம் ஆகல, உபநயனம்லாம் ஆகாட்டா கூட அந்தந்த வேளைக்கு உச்சிதமான விஷயங்களை பண்ணணும். கார்த்தால ஒரு ஸ்நானம், அந்த பிராத்தசந்தியா சமயத்தில் ஒரு ஸ்நானம், ஒரு தேவதா ஆராதனம், தேவதா நமஸ்காரம் இத்தியாதிக்கம். மத்தியானிக்க வேளையில் அதே மாதிரி அந்த சாயம் சந்தியா வேளையிலையும் ஒரு குளியலை போட்டு சுவாமியை நினச்சிக்கிறது. கிருத்வா உச்சிதானி கிருத்வா, அதுதான் தேவதா நமஸ்காராதீனி உச்சிதம். அந்த குழந்தை பருவத்துக்கு, அந்த உபநயனம் ஆகாத அந்த குழந்தைக்கு என்னென்ன உச்சிதமான விஷயமோ அதை செய்து கொண்டு நிவசன்னு அந்த யமுனா தட்டத்திலேயே இருந்து கொண்டு கல்பித ஆசனஹா நிவசன்னு ஆத்மனஹா கல்பிதா ஆசனம், ஆத்மனஹா உச்சிதானின்னு எடுத்துக்கோங்க. தனக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய காரியங்களை செய்துவிட்டு, தேவதா நமஸ்காரம் முதலியவைகளை செய்துவிட்டு, கல்பித ஆசனஹா ஆசனத்தை செய்து கொண்டு, ஆசனம் இங்கே ஆசன கல்பனம் ச குஷாதிபிஹி ஸ்வஸ்திகாதிபிஹி ச அப்படிங்கிறார். குஷா இந்த தர்பப்புல்லெல்லாம் போட்டு ஒரு ஆசனத்தை நீயே பண்ணிக்கோ. பண்ணிட்டு அங்கே காலை மடக்கி வச்சுக்கிறது, எப்படி ஸ்வஸ்திக ஆசனம் போட்டுக்கிறதோ இல்லை வீராசனமோ என்ன ஒரு ஆசனம் உண்டோ அந்த ஆசனத்தில் உட்கார்றது, பத்மாசனம் இந்த மாதிரி ஆசனங்கள் எல்லாம் போட்டுட்டு உட்கார்றது. உட்காந்துட்டோ கல்பித ஆசனஹா நிவசன்னு. இதுதான் வைராக்கிய சதகத்தில் சொல்லுவார். பிரம்ம தியானாபியசன விதினா யோக நித்ராம் கதஸ்ய அது கங்கா தீரே ஹிமகிரி ஷிலாபத்த பத்மாசனஸ்யம்பர். ஒரு நல்ல நதிக்கரை, ஏன்னா நதியினுடைய புண்ணிய விசேஷம் நமக்கு அந்த அந்த ஆம்பியன்ஸ்ன்னு சொல்கிறோமோ இல்லையோ, யூ ஹேவ் டு கிரியேட் தி அட்மாஸ்பியர் கண்டியூசிவ் ஃபார் தியானம்.
அதனால தான் ஒரு நதிக்கரையை சொல்கிறது இந்த இடத்துல. நதினாலே நமக்கு வந்து அந்த ஜலம் வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு சுத்திகரமாக இருக்கும். அதனால் அண்டு நமக்கு வந்து ஸ்நானத்துக்கும் ஒரு ஒரு அனுஷ்டானத்துக்கும் உகந்ததாக இருக்குங்கிறதுனால நதிக்கரையில் போய் உட்கார்றது. ரொம்ப தள்ளி இருந்தோம்னா அதுக்கு போகிற வர ஆயாசமே ஜாஸ்தியாக இருக்கும். ஈஸியஸ்ட் நதிக்கரையில் அப்படியே உட்கார்றது. அதனால வந்து ஒவ்வொரு தடவையும் நதிக்கரையை சொல்கிறோம். இங்கே யமுனா நதிக்கரையை சொல்கிறார். அதில் கங்கா தீரே ஹீமகிரி ஷிலாபத்த பத்மாசனஸ்ய, அந்த ஹீமோத் பர்வதத்தில் ஒரு நல்ல கல்லாக தேர்ந்தெடுக்கிறது, ஒரு பத்மாசனத்தை போட்டுக்கிறது, உட்கார்றது. அப்படியே ஒரு பிரம்ம தியானத்தில் ஒரு சமாதி நிலைக்கு போயிடணும். போனால் என்ன ஆகும்? கண்டு உயந்தே ஜரட்ட ஹரிணாக ஸ்வாங்கவங்கே மதியேம்பர். இந்த மானெல்லாம் இருக்கல், அதுக்கெல்லாம் வந்து சட்டுன்னு போய் ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறாரு. ஹியூமன்ஸ்லாம் இருந்தான்னா கிட்டக்க போகாது. ஆனால் இது கல்லோன்னு நினச்சிண்டு அதனுடைய அந்த அரிப்பு எடுக்கிறச்சே வந்து என் மேலே ஒராஞ்சிக்கணுங்கிறார். அப்படி ஒரு நிலைமை எனக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டுப்பார் பர்திருஹரி. அதில் அது பியூட்டிஃபுல் ஸ்லோகம். அந்த கடைசியில் ஒரு 2-3 வரும். அது கங்கா தீரே ஹிமகிரி ஷிலாபத்த பத்மாசனஸ்யன்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து என் கர்மாக்கள் அழிஞ்சொடுத்தோ, அதுக்கப்புறம் லீயே பரபிரம்மணின்னு கடைசியில் 100வது ஸ்லோகம் சொல்லுவார். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டோம். மாதர் மேதினி தாத மாருத சகே ஒன்னொன்னா சொல்லி இந்த மோகம் போய் என்னுடைய ஜீவன் ஆத்மஸ்வரூபத்தோடு அங்கே அப்படியே லீயே பரபிரம்மணி. அது ஒரு பாவனை தானே. ஸ்நாத்வா அனுசவனம் தஸ்மின் காலிந்தியா சலிலே சிவே கிருத்வா உச்சிதானி நிவசன் ஆத்மனஹா கல்பிதாசனஹா. இன்னும் முடியல ஸ்லோகம். ஸோ ஆத்மனஹா உச்சிதானி கிருத்வா, தனக்கு உகந்ததான விஷயத்தை செய்துவிட்டு, கல்பித ஆசனஹா ஆசனம் முதலியவைகளை செய்து கொண்டு, அதாவது அந்த தர்பாசனமோ இல்லை உட்கார்ற பாஸ்டரோ இதெல்லாம் செய்து நிவசன்னு இருந்து கொண்டு, அடுத்தது பிராணாயாமேன திருவிருத்தா பிராண இந்திரிய மனோமலம் சனைஹி வியுதஸ்ய அபித்யாயேத் மனசா குருணா குரும். இந்த இடத்துல குருணா மனசா குரும் அபித்யாயேத் இங்கே வந்து முடியறது. பிராணாயாமேன திரிவிருத்தா பிராணாயாமேன 3 வகையாக இருக்கக்கூடிய பிராணாயாமத்தினால். இந்த 3 வகைங்கிறது என்னன்னா கும்பகம், ரேச்சகம், பூரகம். ஸோ பூரகம்ங்கிறது இன்ஹலேஷன், கும்பகம்ங்கிறது அப்படியே அதை வச்சுக்கிறது. எய்தர் அந்தர்கும்பகம் இல்லைன்னா பகிஷ்கும்பகம். இது 2 விதமும் இருக்குது. ஸோ யூ இன்ஹேல் அண்ட் தென் அதை அப்படியே பூர்த்தியாக வச்சுக்கிறது. வெளியிலையும் விடாத உள்ளேயும் எடுக்காத, உள்ளே எடுத்துட்ட ஏரை நம்ம வந்து அந்த பிராணனை அப்படியே வச்சுக்கிறது. அதுதான் கும்பகம். ஒரு பானை மாதிரி அதை அயக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரேச்சகம் எக்ஸலேஷன். எக்ஸலேஷன் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வந்து நைதர் இன்ஹலேஷன் நார் எக்ஸலேஷன் அண்ட் தெர் இஸ் அ ஸ்டில்னஸ். அது வந்து பகிஷ்கும்பகம்னு பேர். ஸோ பிராணனை வெளியில் விட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டில்லாக இருக்கிறதுங்கிறது. இப்படி 3 வகையாக இருக்கக்கூடிய பிராணாயாமம். திரிவிருத்தா பிராணாயாமேன பிராண இந்திரிய மனோமலம் சனைஹி வியுதஸ்ய. சனைஹி முக்கியம், சடார்னு போயிடாது. அது சம்ஸ்கார விசேஷத்தை பொறுத்து. பிராணன், இந்திரியம், மனசு இவைகளில் இருக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டிஸ் இருக்கே, அந்த மலங்கள், மும்மலங்கள் இருக்கு இல்லையா? ஆணவமலம், கர்மமலம், மாயாமலம் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவோம். மும்மலங்கள், அந்த மலங்களை போக்கிங்கிறார். இந்த 3 விதமான பிராணனில் இருக்கக்கூடிய ஒரு மலம், இந்திரியங்களில் இருக்கக்கூடிய அழுக்கு, மனசில் இருக்கக்கூடிய மாசு, இதை எல்லாத்தையும் போக்கி வியுதஸ்ய விலக்கி கொண்டு சனைஹி குருணா மனசா குரும் அபித்யாயேத். குருணா மனசா தீரேண மனசா, நல்ல ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்டு. தீரஹா யாரு? சமத்துவம் இருக்கக்கூடியவனுக்கு தானே தீரன்னு சொல்கிறோம். அப்போ சதீர உச்சியத்தேன்னு கீதையில் சொல்கிற அந்த தீரத்துவம்ங்கிற லட்சணத்தை இங்கே எடுத்துக்கணும் மனசுக்கு. குருணா மனசா குரும் ஸ்ரீஹரிம் தியாயேத் அபித்யாயேத், அவரை தியானம் செய்ய வேண்டும். இருக்கிறதுக்குள்ள குருங்கிறச்சு இங்கே ஹெவிங்கிற அர்த்தத்தை எடுத்துப்போம், இல்லை உயர்ந்தவருங்கிறோம். பிரதம புருஷா அவர் தானே, ஆத்திய புருஷாங்கிறதுனால பகவானை நம்ம இங்கே வந்து விஷ்ணுவை சொல்கிறோம். விஷ்ணு தான் இவ்வுலகத்துக்கு ஆதாரபூதமாக இருக்காருங்கிறதுனால அவர் தான் குரு.
எல்லாருக்கும் பிரம்மா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாத நிற்கும் பொழுது இந்த சிருஷ்டிக்கு உபதேசம் செய்தவர் அவர்தாங்கிறதுனால அவர்தான் ஆதி குருவாகவும் இருக்கார். இப்படி நம்ம ஒவ்வொரு பல இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம் அந்த குருங்கிறதுக்கு. ஏன் விஷ்ணுன்னு இந்த ஸ்திதிகர்த்தாவா இருக்கிறதுனால ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து இந்த தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுனால அவர் தான் குரு. எல்டர்ஸ்ன்னு சொல்றோமோ இல்லையோ, அதுக்கு குருன்னு ஒரு அர்த்தம். இவர் தான் எல்லார காட்டிலும் வந்து மேன்மையாக வசதியாக இருப்பவர், ஆகையினால குரு. ஸோ குரும் ஸ்ரீஹரிம் மனசா தியாயேத் அபித்யாயேத்து நம்ம தியானம் செய்ய வேண்டும். எந்த உருவத்தில் அவனை தியானம் பண்ணணுங்கிறது இப்போ சொல்ல போகிறார் அடுத்த 6 ஸ்லோகங்களில். பிராணாயாமேன த்ரிவிருதா பிராண இந்திரிய மனோமலம் சனைஹி வியுதஸ்ய அபித்யாயேத் மனசா குருணா குரு. பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்ன வதனேக்ஷணம் சுநாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயாங்கம் அருண ஓஷ்ட ஈக்ஷண அதரம் பிரணதா ஆஸ்ரயணம் நிரும்ணம் சரண்யம் கருணார்ணவம் ஸ்ரீவத்சாங்கம் கனஸ்யாமம் புருஷம் வனமாலினம் சங்க சக்கர கதா பத்மைஹி அபிவ்யக்த சதுர்புஜம் கிரீட்டினம் குண்டலினம் கேயூர வலயான்விதம் கௌஸ்துபாபரண விக்ரீவம் பீத கௌசேய வாசசம் காஞ்சி கலாப பர்யஸ்தம் லசத் காஞ்சன நூபுரம் தர்ஷனீய தமம் சாந்தம் மனோநயன வர்தனம் பத்பியாம் நகமணி ஸ்ரேண்யா விலசத்பியாம் சமர்ச்சதாம் ஹிருத்பத்மகர்ணிகாதிஷ்ணியம் ஆக்ரமிய ஆத்மனி அவஸ்திதம் ஸ்மயமானம் அபித்யாயேத். இந்த இடத்துல வருது உங்களுக்கு கிரியாபதம். ஸ்மயமானம் அபித்யாயேத் சானுராகாவலோகனம் நியதேன ஏகபூதேன மனசா வரதர்ஷபம். நியதேன ஏக மனசா ஏகபூதேன மனசா. நியதேனன்னு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தாரணா எப்படி பிராணன் இந்திரியன் மனசு அதனுடைய மலத்தெல்லாம் வியுதஸ்ய விலக்கி பிராணாயாமத்தினால நம்ம அந்த மலங்கள் அழுக்கெல்லாத்தையும் போக்கிட்டு அப்படியே பகவத் சிந்தனையில் இருந்துட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட மனசுனால அவித்யாயே பகவானை நினைக்கணும். எப்பேற்பட்ட உருவம்னு அந்த குழந்தைக்கு இப்போ வர்ணிக்கணும் இல்லையோ, அந்த வர்ணிப்புக்காக தான் ஃபஸ்ட்டு குழந்தையனுடைய கோல் என்ன, தனக்கு வேணுங்கிறது வரணும் இல்லையா. அதனால் பிரசாத அபிமுகம்னு ஆரம்பிக்கிறார். உனக்கு அனுகிரகத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் அந்த பகவானுடைய ரூபம் எப்படி இருக்குது. எப்பொழுதும் சஸ்வத்துன்னு விட்டு பின்னாடி அங்கே இருக்கு இல்லையா சஸ்வத், அந்த சஸ்வத் பிரசாதாபிமுகம். எப்பொழுதுமே பிரசாத அருள் செய்யணும் அனுகிரகம் செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இருக்காராம். அபிமுகம் அப்படின்னா அதை நோக்கியே இருக்கக்கூடியவர். பிரசன்ன வதன ஈக்ஷணம், அது அவர் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கார் பகவான். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? முகம் மலர்ந்து இருக்கணும். முகமும் சரி அந்த அந்த கண்ணு இருக்கே, கண்ணு வரைக்கும் போகணும். த ஸ்மைல் ஷுட் ரீச் தி ஐஸும்போம். த ஸ்மைல் டஸ் நாட் ரீச் தி ஐஸும்போம். சில சமயம் கண்ணும் சிரிக்கணும் முகமும் சிரிக்கணும். அப்போ தான் வந்து பகவான் நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல விதத்தில் நம்ம பார்க்குறாரு, நமக்கு அனுகிரகம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் என்ன மைண்டில் வந்து ஒரு பாசிட்டிவாக யோசிக்கணுங்கிறது தான். there's too much of negativity in the world. பகவானை வந்து ஒரு நல்ல உருவமாக நம்ம நினச்சி நம்மளை நோக்கி அனுகிரகத்தோடு இருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு ஃபெய்த்தோட அந்த ஒரு மலர்ந்த முகத்தோட மலர்ந்த கண்களோடு அவனை பார்க்கணுங்கிறார். அப்படி வர்ணிக்கிறார். ஐ எம் ஷுவர் இதை வர்ணிக்கிறச்சு நாரதருக்கு வந்து கண் முன்னாடி அங்கே இருக்கணும் பகவான். அதனால தான் இவ்வளவு பார்ட்டாக அப்படி வர்ணிக்கிறார். அதை வர்ணிச்சதுனால உடனே அந்த அதாவது த ஃபோர்ஸ் வித் விச் எ பர்சன் டிஸ்கிரைப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் வில் கான்ஜூர் இமேஜஸ் இன் த மைண்ட். அதுதான் அது வந்து உடனே நமக்கு வந்து அந்த சீனை மைண்டில் நமக்கு வந்து கொண்டு வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு வந்து அந்த மைண்டில் பகவானுடைய உருவம் வந்து உட்காந்துருத்து தானாக அது போகும். அதை குருவனுடைய ஒரு ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம குருவனுடைய மகாத்மியம் அதுதான். ஏன்னா இந்த நாரதருக்கு கிடைச்சதோ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரியலா நான் குருவாயூரப்பனை பார்த்து நீங்க சொல்றது கேட்டு ஆமா ரொம்ப அழகா இருக்கு.
குருவனுடைய ஒரு சில பேர்லாம் வந்து எப்படி சொல்லுவான்னா, அவ மந்திரம் எடுத்து வச்சா வி கெனாட் பட் டூ அப்படின்பா. அதாவது நம்மளால் அவாய்டே பண்ண முடியாது. ஏன்னா குருவனுடைய ஒரு ஃபோர்ஸ் நம்மளை சொல்ல வைக்கும்பா, நம்மளை தியானம் பண்ண வைக்கும்பா. ஏன்னா அது அவளுடைய ஒரு பலம், தபோபலம். நம்மளை அவள் நினச்சிக்கும் பொழுது, அனுக்கிரக புத்தியோடு அந்த குரு நம்மளை நினச்சிக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் ஆகிடுறது. அந்த அனுக்கிரகம் மேலே மேலே அபிவிருத்தி, அவ்வளவுதானே அந்த பரம்பரை. குருவனுடைய கிருப்பை தான் அது, வேற எதுவும் இல்லை. இங்கிலீஷ்ல வந்து பியூட்டி இஸ் தி ஐ ஆஃப் தி பிஹோல்டர் மாதிரி இமேஜின் யுவர் குரு இன் தட். அப்சல்யூட்லி கரெக்ட். அதாவது பிரசாதாபிமுகம், பிரசாதம் அனுக்கிரகம் செய்வதற்கு உகந்ததான ஒரு முகம். பிரசன்ன வதன ஈக்ஷணம். நம்ம ஆத்திரையே சுவாமி படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது சுவாமிய ஒரு மாதிரி சிரிக்கிறா போல, நம்மளுக்கு பண்றா போலயே தோணும். ஏதோ நம்ம தப்பு பண்ணா நம்மள ஏதோ கொஞ்சம் அப்படியே இது பண்றா போல தோணும் நம்மளுக்கே. அந்த சுவாமியை பார்த்து சில சமயம் கோவிலுக்கு போறச்சு இன்னைக்கு எதையோ ஒண்ணுத்த சங்கல்பம் பண்ணிட்டு போவோம், அம்பாள் சிரிச்சான்னா சரி அப்படின்னு நமக்கு தோணும். தெரியும், அப்படியே நம்மளுக்கு அந்த மூஞ்சியிலே தெரியும். ஆமா, அந்த மாதிரி பிரசன்ன வதன ஈக்ஷணம், வதன முகம், ஈக்ஷணம் பார்வை. அப்படி பிரசன்னமா கிளாரிட்டியோட இருக்கு, ஒரு மலர்ந்த முகத்தோடையும் மலர்ந்த கண் பார்வையுடன். சுநாசம் நல்ல அழகான மூக்கு, சுப்ருவம் அழகான புருவங்கள், சாரு கபோலம் அழகான ஒரு கன்னங்கள், சுரசுந்தரம் தேவர்களுக்கெல்லாம், சுரேஷு சுந்தரம் தேவர்களுக்கு நடுவில் பகவானும் ஒரு தேவனாக தானே பிறக்கிறான், அவதாரம் எடுக்கிறான். இவனும் தேவன்னு தானே நம்ம சொல்கிறோம். ஆனால் இருக்கிற எல்லா தேவதைகளுக்கு நடுவில் அழகுன்னு எடுத்துட்டோம்னா விஷ்ணு அலங்கார பிரியன், அலங்காரத்தை வேற பண்ணிட்டு இருக்கார். தருணம் இளமையான வயசு, சுரேஷு சுந்தரம் சுரர்களுக்கு நடுவில் தேவர்களுக்கு நடுவில் அழகான ஒரு மூர்த்தியாக அவனை நீ தியானம் பண்ணணுங்கிறதுக்கு சொல்கிறார். தருணம் இளம் வயதாக, ரமணீய அங்கம் அழகான ஒரு அங்கங்களை கொண்டவன். மேலும் அருண ஓஷ்ட ஈக்ஷண அதரம், சிவந்த கண்கள், அருண ஈக்ஷண. இந்த சிவந்த கண்கள்ங்கிறச்சு கோபத்தினால சிவந்ததில்லை, கருணையினால சிவக்கலாம். அம்பாளுக்கு வந்து அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கட்டி தட்டிங்கிறோம். அப்போது நல்லா அந்த சிவந்த ஒரு வஸ்திரத்தை கட்டின்னு இருக்கிறவள்ங்கிறச்சு அம்பாளும் வந்து அந்த ஒரு சிவப்பு வர்ணத்தில் தான் அவளை நம்ம சொல்கிறோம். சிந்தூர அருண விக்கிரகாமுங்கிறோம். சிந்தூர அருண விக்கிரகம், அவளுடைய விக்கிரகம் உருவமே அருணம்ங்கிறோம். அருணங்கிறது கோபத்தினுடைய இண்டிகேஷன் இல்லை, சௌமியத்தினுடைய இண்டிகேஷன். அது ஒரு இளம் சிவப்பு, அந்த கலரை சொல்லணும் இந்த இடத்துல. அதனால அருண ஈக்ஷண ஓஷ்ட, அருண ஈக்ஷண அருண ஓஷ்ட ஈக்ஷண அதரம், கீழ் உதடு, கண் பார்வை, மேல் உதடு, இவைகள் எல்லாமே செவந்து இருக்கிறது. இது எதுக்கா எப்படி எனக்கு தோன்றதுன்னா, ஓஷ்டன்னா கீழ் உதடு, அதுவும் செவந்து இருக்குது. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு வந்து கண்ணில் படுறதோ என்னமோ, இல்லை கண்ணனுடைய ரிஃப்ளெக்ஷன் உதட்டுலையும் இருக்குது. ஆக மொத்தம் வந்து ஒரு செவந்த கண்களும் உதடுகளையும் கொண்டவன். செவ்வரி ஓடிய கண்கள் அழகுக்கு சொல்லுவாளே. ஆமாம். பிரணத ஆசிரயணம், பிரணத நமஸ்காரம் செய்பவர்களுக்கு அவர் தான் ஆசிரயா, அவர் தான் சரணாகதி பர்சன், ஆதரவு காண்பிப்பவன். நிரும்ணம்னு ஒரு வார்த்தை, நிரும்ணம்னுங்கிறச்சு இங்கே போட்டிருப்பார். நிரும்ணம் சுககரம், சுகத்தை செய்பவன், இன்ப வடிவமாக இருக்கக்கூடியவன். நிரும்ணஹா நரர்களுக்கு உகந்ததாக, எல்லோருமே சுகஸ்வரூபமாக நம்ம நாடுவது எதுன்னா அல்டிமேட் சுகமாக இருக்கக்கூடியது ஆத்மஸ்வரூபம் தான். அந்த சுகஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் நொட்டு நிரும்ணஹா. ஸோ நிரும்ணம் சுகஸ்வரூபமாக இருப்பவனே, சரண்யம் சரணம் அடைவதற்கு தகுந்தவரே. இங்கே நிரும்ணம்னு தனம்னு நொட்டு சொல்கிறார். இன்னொரு அர்த்தம் சர்வ புருஷார்த்த நிதிம் இத்தியர்த்தா. இப்போ நரர்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய வஸ்து அப்படின்னு சொல்லி தனம், பைசா, ஐஸ்வர்யம்ங்கிறத சொல்கிறோம். ஆனால் ஐஸ்வர்யம்ங்கிறது வெறும் பைசாவை மாத்திரம், மணிங்கிறத மாத்திரம் எடுத்துக்காத, சர்வ புருஷார்த்த நிதிஹி பொக்கிஷமாக சொல்கிறோம்.
தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ஸ்ரேயா யாருக்கு வேணுமோ இந்த பகவானை அடையணும்னா இந்த 4 புருஷார்த்தங்களினுடைய பொக்கிஷமாக இருப்பவன், அப்படியே ஒரு நிதி ரூபமாக இருப்பவன் ரிம்ணம். சரண்யம், சரணம் அடைவதற்கு தகுந்தவனானவன். கருணார்ணவம், ஏன்னா கருணை கடல். ஆகையினால அவன் தான் பெஸ்ட் பர்சன் டு டேக் ரெஃப்யூஜ் இன். தருணம் ரமணீயாங்கம் அருணோஷ்ட ஈக்ஷண அதரம் பிரணதாஸ்ரயணம் நிரும்ணம் சரண்யம் கருணார்ணவம். ஸ்ரீவத்சாங்கம் கனஸ்யாமம் புருஷம் வனமாலினம் சங்க சக்கர கதா பத்மைஹி அபிவ்யக்த சதுர்புஜம். ஸ்ரீவத்சாங்கம், ஸ்ரீவத்சங்கிற ஒரு மறு மச்சம் அவருக்கு மார்பில் இருக்குது, அதுதான் லக்ஷணம் அவருக்கு, அது அங்கம். அதுக்கப்புறம் கனஸ்யாமம், மேகம் போல ஒரு கருமையான வர்ணம் கொண்டவன். புருஷம்னா அத்தனை பேர்லையும் புருஷ லக்ஷண யுக்தம்ங்கிறார். புருஷனுங்கிற ஒரு லக்ஷணத்தோட கூடினவர். நாரதர் வந்து கிருஷ்ணரை பார்க்க வரும் பொழுது நாரதர் முதல்ல ஜோதிஷா தெரியவாராம். இது சிசுபாலவதத்தில் வர்ணனை வரும் முதல் சர்க்கத்திலேயே. ஜோதிஷா தெரியும். அதுக்கப்புறம் வந்து அங்கங்களோட கூடின அவயவங்களோட கூடின ஒரு உருவம்னு தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் வந்து புருஷன்னு தெரிஞ்சுதான். அப்படி மெதுவாக அயம் நாரதயித்யவோதியும் வர். அதான் இங்கே வந்து கனஸ்யாமம் புருஷம்ங்கிறச்சு புருஷ லக்ஷண யுக்தம். ஸ்திரீயாகவும் அவர் தான், புருஷனாகவும் அவர் தான், எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவனும் பகவான் தான். ஆனால் நீ நினைக்கக்கூடிய அந்த பகவானை புருஷ லக்ஷணமாக நினச்சிக்கோ, அல்லது உனக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த புரி சேத்தை எல்லா சரீரங்களிலும் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக நினைத்துக்கொள். வனமாலினம், வனமாலா தாரிணம். வனமாலாங்கிறத வந்து தரிச்சுன்னு இருக்கக்கூடியவன். அதில் வனமாலாங்கிறதுக்கு வந்து 5 ரத்னங்கள் கொண்டது அந்த வனமாலா. அதில் ஒவ்வொரு ரத்னமும் ஒவ்வொரு கலர் அந்த ரத்னங்கள். விஷ்ணு புராணத்தில் வரும் இந்த ஸ்லோகம். ஒரு நிமிஷம், எங்கேயோ எடுத்து வச்சேன், அதை பார்க்குறேன். வனமாலா அதுதான் எல்லா ஜீவராசிகளினுடைய ஒரு இதுவா. வைஜெயந்தி மாலா, வனமாலா. சில பேர் வந்து வைஜெயந்தி மாலா வனமாலா ரெண்டுத்தையும் வந்து ஒரே இதுவாக சொல்லுவா. சில பேர் அதை செப்பரேட்டாகவும் சொல்கிறா. ஆனால் இந்த வைஜெயந்தி மாலாங்கிறது என்ன, பஞ்சரூபா து யா மாலா வைஜெயந்தி கதாபிருதா. இந்த வைஜெயந்தி மாலாங்கிறது 5 ரூபமாக இருக்குது, 5 வர்ணமாக இருக்குது. சா பூத ஹேத்து சங்காதா பூதமாலாச்ச வைத்விஜ. இதுதான் பூதராசிகளினுடைய மாலைன்னு சொல்கிறோம் அந்த வைஜெயந்தி மாலையை. அதுதான் பூதங்களினுடைய ஹேத்து சங்காத்தம். இது இந்த பஞ்சபூதங்கள் இருக்கோ இல்லையோ, பஞ்சபூதங்களினுடைய அதுதான் காரணமாக ஆகிறது. எதுக்கு? இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிருஷ்டிக்கும் காரணமாக இருக்குது. அந்த பஞ்சபூதங்களை 5 வர்ணங்களாக அதாவது முக்தா, மாணிக்கம், மரகதம், இந்திரநீலம், வஜ்ரம், இப்படி 5 வர்ணத்தை கொண்டதான ரத்னங்கள் பொருந்தினதான ஒரு மாலையா அணிஞ்சுட்டு இருக்காராம் பகவான். ஸோ இட் இஸ் ஒரு அக்ரிகேட் ஆஃப் த 5 பூதங்கள். அந்த பூதங்கள் தான் உங்களுக்கு இவ்வுலகத்தினுடைய சிருஷ்டிக்கு காரணமாக ஆகிறது. ஆகையினால இந்த வனமாலா தான் இட் இஸ் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி என்டையர் வேர்ல்டு சிருஷ்டி. இது வந்து விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சத்தில் 22வது அத்தியாயம் 71வது ஸ்லோகம். அதில் வருது இந்த இடம் வனமாலினம். ஸோ வனமாலாவை தரித்தவன். சங்க சக்கர கதா பத்மைஹி அபிவ்யக்த சதுர்புஜம். 4 கைகள் இருக்குங்கிறது எப்படி தெரியும்னா, ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொன்று வச்சுட்டு இருக்கார். ஒரு கையில் சங்கு பாஞ்சஜன்யம், ஒரு கையில் சுதர்சன சக்கரம், இன்னொரு கையில் கௌமோதகிங்கிற கதா, இன்னொரு கையில் பத்மம் தாமரை. இப்படி அபிவ்யக்த இவைகளினால் அபிவ்யக்த அறியப்படுகின்ற 4 கைகளை உடையவனான பகவான். கிரீட்டினம், தலையில் கிரீடம் வச்சுருக்கார். குண்டலினம், காதில் குண்டலம். கேயூர வலய அன்பிதம், கேயூரம் வலயம். கேயூரம்ங்கிறது வங்கி, வலயம்ங்கிறது கையில் போடுற கங்கணம். கௌஸ்துப ஆபரண கிரீவம், கழுத்து. கிரீவாங்கிறது கழுத்து. அந்த கழுத்தில் கௌஸ்துப மணியை ஆபரணமாக வச்சுருக்கார். பீத கௌசேய வாசசம், அது தெரியுமே. பீத நல்ல ஒரு வெண்பட்டு,
மஞ்ச கலரில் இருக்க ஆர் மஞ்ச கலரில் இருக்கக்கூடிய கௌஷேயன வெண்பட்டு அதை வாசசம் அதை வஸ்திரமாக தரித்து கொண்டிருப்பவன். சொபீத கௌஷேய வாசசம் கிரீட்டினம் குண்டலினம் கேயூர வலயான்விதம் கௌஸ்துபாபரணக்ரீவம் பீத கௌஷேய வாசசம் காஞ்சி கலாப பர்யஸ்தம் லசத் காஞ்சன நூபுரம் தர்ஷனீய தமம் சாந்தம் மனோ நயன வர்தனம். காஞ்சி கலாப பர்யஸ்தம் காஞ்சி கலாபங்கிறச்சே ஒட்டியானம். அந்த ஒட்டியானத்தினால பர்யஸ்தம் சூழப்பட்ட வரும். அதாவது இடுப்பில் வந்து மஞ்ச பட்டு வஸ்திரம் போட்டுருக்காரா, அதுக்கு மேலே வந்து இந்த ஒட்டியானத்தினால அதை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம் பர்யஸ்தம். ஸோ காஞ்சி கலாப காஞ்சி ஒட்டியானம் அதனுடைய கலாபன்னா அது ஒரு ஆபரணம்னு அர்த்தம். கலாபங்கிறச்சு கூட்டம்னு ஒரு அர்த்தம். கலாபனை இந்த இடத்துல ஆபரணம்னு எடுத்துக்கணும். காஞ்சிங்கிற ஆபரணத்தினால் பர்யஸ்த சூழப்பட்டவராக இருப்பவர். லசத் காஞ்சன நூபுரம் தங்க இது நூபுரம் காலில் சதங்க போட்டுருக்கார். லசத்து ஜொலிக்கிற காஞ்சன தங்கத்தினாலான நூபுரம் சலங்கையை போட்டுக்கொண்டிருப்பவர். கொலுசு காலில் இருக்கு. தர்ஷனீய தமம் சாந்தம் பார்ப்பதற்கு மோஸ்ட் ஹேண்ட்ஸம்ங்கிறார். தர்ஷனீயனாலே பார்ப்பதற்கு உகந்ததானவர். இங்கே தர்ஷனீய தமம்னு சூப்பர்லேட்டிவ் வேற போட்டிருக்கார். பார்ப்பது அழகோ அழகு. அப்படி தர்ஷனீய தமம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பவரும் சாந்தம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சௌமியமான மூர்த்தி, சாந்தமான மூர்த்தி. உக்ரமூர்த்தி இல்லை, நம்ம நிருசிம்மமூர்த்தி மாதிரி. அந்த யோக நிருசிம்மர் வந்து ரொம்ப சாந்தமாக இருப்பார். அந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா. சாந்தம் மனோ நயன வர்தனம். இங்கே இடத்துல வந்து மனசு நயனையோகோ வர்தனம்ங்கிறச்சு ஹர்ஷகரம், சந்தோஷத்தை இன்க்ரீஸ் பண்ணுறவர்னு அர்த்தம். மனசையும் கண்களையும் இன்க்ரீஸ் பண்ணுறவர்னா அந்த இடத்துல மத்தியம பதலோபிங்கிறோம். அந்த கண்ணுக்கும் மனசிற்கும் ஒரு அதை ஆக்குபவர்னு எடுத்துக்கலாம். விரிவாக்குபவர்னா என்ன, நம்ம பார்க்க நம்மளுடைய மனசு கண்ணு நம்ம ஒன்றுத்தை வந்து ஒரு ஆச்சரியத்தோட ஒரு குதூகலத்தோடு பார்க்கும்பொழுது கண்ணு தானாக அப்படியே மலரும் விரியும் இல்லையோ, அந்த மாதிரி மனசையும் கண்ணையும் அப்படியே விரிவு செய்பவர்னு அர்த்தம் வர்தனம். அதுவும் சந்தோஷத்தினால அப்படியே பூரிச்சு போவோம். அப்படிப்பட்ட ஒரு விக்கிரகம் பகவானுக்கு. பத்யாம் நகமணி ஸ்ரேண்யா விலசத்யாம் சமர்ச்சதாம் ஹிருத் பத்ம கர்ணிகா திஷ்ணியம் ஆக்ரமிய ஆத்மனி அவஸ்திதம். அந்த திருவடி தாமரையில் வந்து நமஸ்காரம் பண்ணால் சமர்ச்சதாம் அர்ச்சனை செய்பவர்களுக்கு அவர் எப்படி நகமணி ஸ்ரேண்யா பத்பியாம் விலசத்பியாம் ஹிருத்கர்ணிகா திஷ்ணியம் ஆக்ரமிய, தன்னுடைய திருவடி தாமரை அதில் இருக்கக்கூடிய நகங்கள், அந்த நகங்கள் வந்து மணி வரிசை மாதிரி இருக்கா, நகமணி ஸ்ரேணி. அந்த வரிசையினால் நகங்கள் மணிகள் போல விளங்கக்கூடிய நகங்கள், அதனுடைய ஸ்ரேணி வரிசை. அந்த வரிசையினால் விலசத்யாம் பத்யாம் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகளிலால் சமர்ச்சதாம் ஹிருத்பத்ம கர்ணிகா திருஷ்டியம் ஆகர்ணிய, அர்ச்சனை செய்பவர்களினுடைய ஹிருதயத்தாமரைங்கிற ஒரு உட்பகுதி இருக்கோ இல்லையோ, கர்ணிகான அந்த மகரந்த தூள் இருக்கே, அந்த உள்ளுக்குள்ள போய் அதில் இருக்கக்கூடிய ஒரு பதவி பொசிஷன் திஷ்ணியம், அது ஆக்கிரமியங்கிற. நேராக போய் திருவடி தாமரையை வச்சுட்டு நம்ம அந்த யார் அர்ச்சனை பண்ணுறாளோ அந்த பக்தனுடைய மனசில் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துடுறாருங்கிறார். ஆக்கிரமிய ஸ்திதகாங்கிறார். நக தீதிதி சஞ்சன்ன நமஜன தமோ குணாம்பர். நமது ஜன தமோ குணம் அதை வந்து விளக்குறவள்னு அர்த்தம். அம்பாளை வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தில் நக தீதிதி சஞ்சன்ன, ஜனங்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணும்பொழுது அந்த ஜனங்களினுடைய தமோ குணம் மறைக்கப்பட்டுடுத்தான். எதனாலன்னா அம்பாளுடைய திருவடியினுடைய நகத்திலிருந்து வர்ற ஒளி, அந்த ஒளியினால் மனசில் அம்பாளை நினைக்க அந்த நகத்தினுடைய ஒளி வீச நம்ம மனசில் இருக்கக்கூடிய தமோகணம் அமுங்கி போயிடுறதான், அப்படியே கவர் ஆகிடுறதுன்னு அர்த்தம். அதுதான் அந்த நாமாவனுடைய அர்த்தம். நக தீதிதி
சஞ்சன்ன நமது ஜன தமோகுணம். தமசு குணம் தமோகுணம்ங்கிறது அப்படியே அறவே அமுங்கி போயிடுறது அம்பாளுடைய நகை. இங்கேயும் அண்ணா தங்க தானே எல்லாம் இங்கே. அதனால் 2 பேருக்கும் ஒரே குவாலிட்டி. நகமணி ஸ்ரேண்யா, அந்த நகத்தினுடைய மணி போல இருக்கக்கூடிய அந்த நகங்களினுடைய வரிசை, அதுலேருந்து வரக்கூடிய ஜுவாலை, அதனால் அப்படியே ஜொலிக்கிறது காது பகவானுடைய திருவடி. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அர்ச்சனை பண்ணுறவாளுடைய மனசில் போய் தான் ஆக்கிரமிச்சுட்டு தான் உட்காந்துடுறாராம். இவர் புகுந்துடுறார். யோவேத நிகிதம் குஹாயம் அந்த பிரவிஷ்யங்கிறார் இல்லையா? தைத்திரிய உபனிஷத்துல தானே யஹா அந்த பிரவிஷ்ய ஆக்கிரமிய திஷ்டதிங்கிறார். யோ அந்தர்வேத நிகிதம் குஹாயம். அதுதான். ஸோ உள்ளுக்குள்ள நுழைந்து ஹிருதய பத்மம் எனும் ஹிருதயம் எனும் பத்மம் தாமரை, அதனுடைய கர்ணிகா அந்த மகரந்தம் ஆர் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போலன் இருக்கா, அதுதான் திஷ்ணியம், அதனுடைய திஷ்ணியம்ங்கிறார். அதுலேயும் அந்த நடுப்பகுதி இருக்கே தது ஆக்கிரமிய, அதை ஆக்கிரமித்து கொண்டு ஆத்மனி அவஸ்திதம், ஆத்மாவில் போய் மனசில் போய் உட்காந்துடுறார். அதாவது ஹி கம்ப்ளீட்லி என்வலப்ஸ் த மைண்ட் ஆஃப் த பீப்புள். ஆர் அந்தர்யாமிதையா யோவேத நிகிதம் குஹாயாம்ங்கிறத எடுத்துக்கணும். உள்ளே போய் அப்படியே ஆக்கிரமிச்சுண்டு உட்காந்தாச்சு பகவான். உட்கார்றதுன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஸ்புரந்தம்னு அர்த்தம். அப்படியே ஜொலிக்கிறார் மனசில் போய், அர்ச்சனை பண்ணுறவாளுடைய மனசில் போய் அப்படியே ஜொலிக்கிறார் பகவான். ஸ்மயமானம் அபித்யாயேத், இதெல்லாம் தாண்டி ஒரு புஞ்சிரிப்பு. அந்த இடத்துல அந்த புஞ்சிரிப்புக்கு எப்படி எடுக்கணும்னா, ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள முதல்ல பிரசாதாபிமுகம், பிரசன்ன வதன ஈக்ஷணம் எல்லாத்தையும் சொன்னோம். ஆனால் கடைசியில் அப்போ திருப்பியும் எதுக்கு புஞ்சிரிப்புடன் கூடினவர்னு கேட்கணும். சானுராக அவலோகனம் ஸ்மயமானம் அபித்யாயேத், அப்படியே சிரிச்சுன்னு இருக்கிறவராக பகவான் ஆத்மனி ரதா, அந்த சுகானுபவத்தில் இருக்கக்கூடிய பகவானாக சிரிச்சுன்னு இருக்கக்கூடிய முகத்துடன் புஞ்சிரிப்புடன். அப்போ தான் அந்த ஆத்மஸ்வரூபமாக நம்மளால் அவரை பார்க்க முடியும். சுகஸ்வரூபமாக பார்க்கும் பொழுது தான் அந்த இடத்துல வேறு எந்த ஒரு மாசற்ற ஒரு ஜோதியாக நம்ம அதை மனசில் அப்படியே வச்சுட்டு இருக்கோம். சானுராக அவலோகனம், ஒரு ஆசையோட ஒரு பக்தியோட பார்த்துட்டு இருக்கக்கூடியவனாக அந்த பகவானை நியதேன ஏகபூதேன மனசா, நியதேன பிராகுக்தயா தாரணையா சுஸ்திரேன அதையேவ ஏகபூதேன ஏகாகிரேண மனசா, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிராணன் இந்திரியன் இவைகள் எல்லாத்தையும் அடக்கி அப்படியே ஸ்திரமான ஏகாகிரதையோடு இருக்கக்கூடிய மனதினால் வரதர்ஷபம் அபித்யாயேத். வரதம் ரிஷபம் வரம் ததாதி இது வரதா. அது யார் வேணாலும், யார் வரத்தை கொடுக்குறாளோ அவள் எல்லாருமே வரதாக தானே. ஆனால் அவர்களுக்கு நடுவில் ரிஷபா சிரேஷ்டகான்னு. ஸோ வரத ரிஷபா அதான் வரதராஜகாங்கிறோம். வரம் கொடுப்போருக்கு நடுவில் ராஜாவாக இருக்கக்கூடிய வரதராஜன். வரத ரிஷபம் பகவானை அவித்யாயே தியானம் செய்ய வேண்டும். தாரணா உக்தானி விசேஷணானி தியானே அப்படி திரஷ்டவியானி. இந்த தாரணா தியான சமாதிங்கிறோமோ இல்லையோ, அப்போ தாரணான கொண்டு நிறுத்துறதுக்காக ஒரு உருவத்தை கொண்டு மனசில் நிறுத்திக்கிறோம். அதில் எப்பேற்பட்ட உருவத்தை பார்க்குறோமோ அது தொடர்ச்சியாக தியானத்திலையும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார். யத்வா அபித்யாயேத், ஏன்னா முன்னாடியும் நீ அபித்யாயேத்துன்னு தானே சொன்னார், இங்கேயும் அபித்யாயேத்துங்கிறாரே. அப்போ என்ன, அது தாரணான்னு எடுத்துட்டு இந்த இடத்துல தியானம்னு சொல்லி அந்த தியானத்தில் பார்க்கக்கூடிய உருவத்தை சொல்கிறார். யத்வா யதோக்த மாத்திரமேவ ததுக்தம் ஏகாதச ஸ்கந்தே ந அந்யானி சிந்தையத் பூயா சுஸ்மிதம் பாவையேத் முகம். சிம்பிளாக சொல்லிட்டார், வேறு எதையும் யோசிக்காத அப்படியே சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய பகவானை மனசில் தியானம் பண்ண போகிறோம். ஏவம் பகவதோ ரூபம் சுபத்ரம் தியாயதா மனஹ நிர்விருத்தியா பரையா தூர்ணம் சம்பன்னம் ந நிவர்த்ததே. இந்த மாதிரி பகவானுடைய ரூபத்தை, சுபத்ரம் நன்மையை கொடுக்கக்கூடிய அந்த ரூபத்தை, அபித்யாயதா தியாயதா மனஹா தியானம் செய்பவனுடைய மனசானது, பரையா நிர்விருத்தியா ஒரு பெரிய சந்தோஷத்தினால, தூர்ணம் சம்பன்னம் சது உடனே ஒரு சமாதி நிலையை அடைந்து ஒரு பெரும்
அந்த நிர்வൃத்திங்கிறச்சு இந்த இடத்துல இது எடுத்துக்கிறோம், பிளிஸ் ஆனந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு பரமானந்தத்தினால் சீக்கிரமாக ஒரு சம்பத்து செல்வத்தை உடையவனாக ஆகி சம்பன்னம் சது ந நிவர்த்ததே நச புனராவர்த்ததேங்கிறோமே, திரும்பி அந்த நிலையிலேருந்து வர்றதில்லை, அந்த சமாதி நிலையில் போய் உட்காந்துடுறான் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்திலேருந்து திருப்பியும் அடுத்த செஷனில் பார்ப்போம். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்பித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. உங்கள்டேந்து அந்த தியானத்தோட இது கிடைக்கும் நினைச்சேன். ஓம் நமோ பகவதே சொல்ல போறேன், காத்துட்டு ஒரு வாரம் காத்துட்டு இருக்கணும். பரவாயில்ல, பகவான் தாக்க கேட்டு